வாழ்வேன்னு பரதன் இருந்தான் இல்லையோ. அதனாலதான் லக்ஷ்மணனை காட்டிலும் பரதனுக்கு ஓர் படி உயர்வுண்டுன்னு சொல்லுவார்கள். பரதன் பகவானுக்கு நாம் பரதந்தரர்களாக இருக்க வேணும். பல சமயம் அவர்கிட்ட போய் கேள்விகளால தொலைப்போம். ஒத்தத்திற்கு நிறைய கேள்வி, இப்படி எதுனாலே, அப்படி எதுனாலே, அது எதுனாலே, இது எதுனாலே, இப்படி போய் அவர் பண்ணலாமா? கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது திறந்த மனப்பான்மையோட நன்னா கேட்டுக்கலாம், அதுல குற்றமே இல்லை. ஆனா கேட்க ஆரம்பிக்கிறச்சே ராமாயணத்துல இந்த தப்பு இருக்கே எதுனாலே, ராமர் கதையில இது தப்பா இருக்கும் போல் இருக்கே எதுனாலே, முதல்ல இந்த கேள்வி கேட்கக்கூடாது. கேட்க ஆரம்பிக்கிறச்சே இப்படி நடந்திருக்கே ஏன், அது நியாயமான கேள்வி. இது தப்பா இருக்கேன்னு கேட்டுவிட்டா அப்ப முடிவு எடுத்துட்டு அப்புறம் கேள்வி எதுக்கு? அதான் தப்பா இருக்கேன்னு விட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப தப்பா இருக்குன்னு கேட்கக்கூடாது, சரியா இருக்குன்னு கேட்கக்கூடாது. இப்படி இருக்கிறதே அபிப்பிராயம் என்ன? இது கேட்டுட்டா நேர்மையா கேட்கிறோம்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நானே முற்கூட்டி இது தப்புன்னு ஒரு முடிவுக்கு வச்சுன்னு விட்டு இவர் என்ன சொல்றாரு பாப்போம் அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சுனால் அப்ப ராமாயணம் படிக்க வேண்டாம், பாகவதம் படிக்க வேண்டாம். ஒருத்தர் சொன்னார், ராவணனே இல்ல, கும்பகர்ணனே இல்ல, எல்லாம் பெருமாள் ஏதோ காசு கொடுத்து வால்மீகிய கதை எழுதி வச்சுட்டா, இவ்வளவு தானே தவிர இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு ஒருத்தர் வந்து சொன்னார். ஆச்சாரியனுக்கு கோபம். அவரை பார்த்து சொன்னார், கண்டிப்பா கிடையாது, ராவணன் இல்லை, கும்பகர்ணன் இல்லைன்னா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆச்சாரியன் நாஸ்திகன் ஆயிட்டார் இருக்கு, இனிமே ராவண கும்பகர்ணன் எல்லாம் இல்லைங்கிறார். அவர் சட்டுன்னு அவனை பார்த்து சொன்னார், அதான் சேர்த்து வச்சு நீ இருக்கியே விட்டார். இதை தனியா யாரையும் தெரிந்தே போக வேண்டாம். போ, ராவணனும் இல்ல, கும்பகர்ணன் இல்ல, நீயே இருக்கியோ இல்லையோ, இனிமே தனியா இப்ப அவாள வேற தேடி போகணுமா? இதெல்லாம் வெறும் கதைங்கிற எண்ணத்தோட படிக்க வந்தா கதை தான். உள்ளது நமக்கு நல்லது சொல்ல போறதுங்கிற எண்ணத்தோட வந்தால்தான் நல்லது. ஆகையாலே பகவான் முக்கியம், நாம அமுக்கியம் இருந்தா பரதந்திரர்கள் அர்த்தம். அவன் உள்ளத்தின்படி நடந்தான் அல்லவா பரதன். அதனால பாரதந்திரமே ஸ்வரூபம். இதை நிலைநாட்டுறதுக்காக பரதன் அவதாரம். கடைசியா சத்ருகனுடைய அவதாரம், அவரும் சேஷத்துவம் பாரதந்திரம் தான் சொன்னார்.